குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்ற அப்பர் சுவாமிகளின் பாடலை பாடிக்கொண்டிருந்தான் அந்த சிறுவன். இதுவரைக்கும் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கலாம். இந்த பாடலுக்கான விளக்கம்: இறைவனே, உன்னுடைய தூக்கிய திருவடிகள், உன்னுடைய அழகான புருவம், உன்னுடைய பவள திருமேனி, கோவை செவ்வாயில் வரக்கூடிய குமிழ் சிரிப்பு, இவற்றையெல்லாம் பார்த்தால் எனக்கு அதுவே போதும். இதற்காகவே இந்த உலகத்தில் நான் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று ஈசனிடம் கேட்டவர் அப்பர் சுவாமிகள். இந்த பாடல் தில்லையில் பாடப்பட்ட பாடல். இந்த பாடலை அந்த சிறுவன் பாடியதும் அதை கேட்டுக்கொண்டிருந்த குந்தவை பிராட்டிக்கு அவன் பாடிய பாமாலை மிகவும் பிடித்துவிட்டது. அந்த சிறுவனிடம் இது என்ன பாடல் என்று குந்தவை கேட்க, அந்த சிறுவன் அதற்கு இது தேவாரத்தில் உள்ள பாடல் என்று கூற, தேவாரமா என்று ஆச்சரியப்பட்டு அந்த சிறுவனை பாராட்டிவிட்டு அரண்மனைக்கு வந்தார் குந்தவை பிராட்டியார். அதன் பிறகு குந்தவை பிராட்டியார் ராஜராஜ சோழனிடம் தேவாரம் என்ற நூல் இருப்பதை இன்றுதான் தெரிந்து கொண்டேன். நிறைய பாடல்கள் உள்ளன, மிகவும் அற்புதமானவை. அதையெல்லாம் திரட்டி நாம் வெளியிட வேண்டும், இதை நீ செய்ய வேண்டும் என்று ராஜராஜனிடம் குந்தவை கேட்க, ராஜராஜன் அதை ஏற்றுக்கொண்டு பெரும் முயற்சி செய்து திருநாரையூரில் இருக்கும் சிவாச்சாரியார்கள் வம்சத்தில் தோன்றிய குழந்தை நம்பியாண்டார் நம்பியை கேட்டால் அவர் தேவார பாடல்களை பற்றி சொல்லுவார் என்று தெரிந்து கொண்டான் ராஜராஜ சோழன். திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர். அத்தகைய நம்பியாண்டார் நம்பியை ராஜராஜன் சந்தித்தார். எங்களுக்கு தேவாரம் வேண்டும், தேவாரம் எங்கே இருக்கிறது என்று பொல்லா பிள்ளையாரை கேட்டு சொல்லுங்கள் என்றான் ராஜராஜன். நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரை கேட்க, பிள்ளையார் சிதம்பரத்துக்கு செல்லுங்கள், சிதம்பரம் ஆலயத்தில் தேவாரத்தை வைத்துவிட்டு மூவர் பெருமக்கள் போயிருக்கிறார்கள், அங்கு சென்று தேவாரத்தை கொண்டு வாருங்கள் என்று திருமுறைக்கு வழிகாட்டினார் பொல்லா பிள்ளையார். நம்பியாண்டார் நம்பியும் ராஜராஜனும் தில்லைக்கு வந்தார்கள். சிதம்பரத்திலே இருந்த தில்லைவாழ் அந்தனர் பெருமக்கள் தேவாரம் இருந்த அறைக்கதவை திறக்க மறுத்துவிட்டார்கள். தேவாரத்தை எல்லாம் மூவர் பெருமக்கள் கொண்டு வந்து தந்துள்ளார்கள். அதில் அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அந்த மூவரும் நேரில் வராமல் அறைக்கதவை திறக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். இந்த நிகழ்ச்சி நடந்தது 10ஆம் நூற்றாண்டில். ஆனால் தேவாரம் பாடிய மூவரும் 7ஆம் நூற்றாண்டிலும் 8ஆம் நூற்றாண்டிலும் வாழ்ந்தவர்கள். 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அவர்கள் வருவது எப்படி சாத்தியம் என்று ராஜராஜன் யோசித்தான். சிதம்பரம் நடராஜ பெருமானின் சிறப்புகள் பதிவுகள் தொடரும்.